ஹாய் மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவனந்தபுரம் ஷூ. இதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட் பார்த்துக்கங்க உள்ளே போய் பார்க்கறதுக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போதே கோட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு உள்ளே போகும்போதே பிளாஸ்டிக் கவர்களில் நம்ம எதுவும் ஸ்நாக்ஸு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது, பச்சை பச்சேர்னு இருக்குது. அதே மாதிரி நடைபாதையெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. போன உடனே நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வழி நடந்ததும் உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து போகிறது மாதிரி நிறைய இருக்கைகள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது என் தம்பி பையன், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ நான் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. வாங்க நீங்களும். இங்கே நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்துக்கங்க. இதுதான் சிங்கம், நல்லா பார்த்துக்கங்க. இதை எழுப்பதுக்கே நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அதை கைத்தட்டி விசில் அடித்து எழுப்பி விட்டுருக்கு தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை. நம்ம போனதுக்கு ஒரு வீடியோவாவது எடுக்கண்டாமா சிங்கத்தை, அதனால் எழுப்பி விட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் வழி சுற்றி பார்த்ததுமே டயர்டாகி உட்காந்தாச்சு. எல்லோரும் ஸ்நாக்ஸு பழமெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெளியிலலாம் நல்ல வெயில் தான். இங்கே சூக்குள்ளே நிறைய மரங்கள் செடி கொடியெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கீற்றாக இல்லை, நல்ல குளுமையாக தான் இருந்து. நிறைய பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்து. என்ன ஒன்று, எல்லாம் ஆக்டிவாக இல்லை, எல்லாம் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறதுனால எல்லாம் பார்க்கறதுக்கு சோம்பேறிக்கணங்க இருந்துச்சு. இதுதான் புள்ளிமான். புல்லே இல்லாத இடத்துல புள்ளிமான் மேயுது, நல்லா பார்த்துக்கங்க. இங்கே ஒரு புலி, அது மேலே கம்பு வழியாக மேலே ஏறி குதிக்கும்னு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அது பாட்டு மேலே போய் படுத்து தூங்கிட்டு. இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே கூண்டுக்கு அடைஞ்சி இருக்கிறதுனால அது ரொம்ப சோர்வாகவே எல்லா விலங்குகளும் காணப்படும். எல்லாமே தூங்கு மூஞ்சியாட்டாயே இருக்குது. இப்போ பாம்பு குகைக்குள்ளே வந்தாச்சு. இங்கே எல்லாமே கண்ணாடி கூண்டுக்குள்ளே தான் இருக்குது பார்த்துக்கங்க. இது பார்த்தா ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். மயிலை பிடிச்சி காலை உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்ன மாதிரி எல்லாமே எனக்கு என்னடா அப்படின்ட்டு எந்த ஒரு விளையாட்டுமே நமக்கு காமிக்காமல் அது பாட்டுக்கு செவனேன்னு படுத்து கிடக்கு. இங்கே ஒரு பாம்பு என்ன வேலை செய்யுதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வெள்ளை எலியை பிடிச்சி போட்டிருக்கு சாப்பிட்றதுக்கு. பார்க்கவே பாவமாக இருந்து. மற்றபடி சந்தோஷம்தான்.